Hello friends, welcome to Universe World. இன்னைக்கு நம்ம வீடியோல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல டேஸ்டியான சிக்கன் டிக்கா எப்படி வீட்லயே அவன் யூஸ் பண்ணாம ஸ்டவ்ல பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் காட்டுறேன். இப்போ சிக்கன் டிக்கா பண்ணுறதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் இல்லாத பீசஸாகவே எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து 2 கலரில் குடைமிளகாய் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணுறதுக்காக சிக்கன், குடைமிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே பவுலில் ஒன்றா எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கலருக்காக காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பெப்பர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் டிக்கா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஷானில் சிக்கன் டிக்கா மசாலா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த மசாலாலே வந்துட்டு உப்பும் காரமும் ஆல்ரெடி இருக்கும். ஸோ நம்ம உப்பு காரம் ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் டிக்கா மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வைக்க போகிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான நேரம் வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனில் மசாலா நல்லா இறங்கி சாஃப்ட்னஸ் கொடுக்கும், ப்ளஸ் டேஸ்டியாகவும் இருக்கும் சிக்கன். ஸோ அதிகமான நேரம் வந்து நீங்கள் மேரினேட் பண்ணி வைங்க. நம்ம மேரினேட் பண்ணக்கூடிய இந்த டயத்தில் நம்ம ஸ்டிக்கையும் தண்ணியில் ஊற வச்சிடலாம். இந்த ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் உட்டனில் எடுத்திருக்கேன். இதில் தான் வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து நம்ம கோர்க்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்குவோம். அப்போ தான் உடையாமல் வரும். இல்லைன்னா நம்ம கோர்க்கும் போதோ இல்லை ஃப்ரை பண்ணும்போதோ வந்து ஸ்டிக்கு வந்து உடஞ்சிரும். ஸோ கொஞ்சம் நேரம் ஊற வச்சா உடையாமல் இருக்கும். ஸோ ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா சிக்கன் மேரினேட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 2 திங்ஸ் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு லெமனை வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்தி லீவ்ஸை கொஞ்சமாக கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு தூவிக்கலாம். மேத்தி லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு மேத்தி லீவ்ஸ், அதாவது வெந்தய கீரை இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா ட்ரை பண்ணி பேக்கெட்டில் போட்டு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும். இது வந்துட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்து கையில் க்ரஷ் பண்ணி தூவிக்கலாம். இது வந்துட்டு சிக்கன் ஃப்ரை, சிக்கன் 65, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, இது எல்லாத்துக்குமே நான் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ண போகும்ல, அப்போ வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணி இதை தூவிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டிக்கில் வந்து கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ஸ்டிக் வந்து ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊறிருக்கு, எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு சிக்கன் ஒரு பீஸ் கோர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குடைமிளகாய் ஒரு பீஸு, வெங்காயம் ஒரு பீஸு, இந்த மாதிரி ஒரு 3 இல்லை 4 செட்டு வந்து ஆல்டர்னேட்டிவாக கோர்த்துக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு கேப்சிகம் வேறு கலர் கூட எடுத்துக்கலாம். அதாவது எல்லோ கலர், ரெட் கலர், அந்த மாதிரி ரொம்ப நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக. ப்ளஸ் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ப்ளஸ் புளிப்பு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு வந்துட்டு லெமன் இருக்குல்ல, இதை வந்து ஸ்லைசஸ் பண்ணி சிக்கன் பீசஸோட ஒவ்வொரு இது வந்துட்டு ஆட் பண்ணிட்டு வரலாம் அந்த ஸ்டிக்கில். ஸோ அப்போ வந்து நம்ம சிக்கனோட அந்த லெமனையும் சாப்பிட்றப்போ அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஃபுல் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி மசாலா போட்டு பெரட்டி வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுறப்ப அதுவும் நல்லாயிருக்கும் ரொம்பவே. ஸோ உங்களோட விருப்பம் தான், உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பீசஸையும் இந்த மாதிரி ஸ்டிக்கில் ஆட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு frypan யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பழைய தோசை தவா இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ 2யுமே யூஸ் பண்ண போகிறோம், frypan அண்ட் தோசை தவா. frypan வந்து ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டிக்கை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம செய்ய முடியும். ஏன்னா சிம்மில் வச்சு தான் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ண முடியும். அதிகமான ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா சிக்கன் வந்து தீஞ்சிரும், ப்ளஸ் நல்லா குக் ஆகாது. ஸோ சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் குக் ஆகும், ப்ளஸ் வந்து கருகிடாமல் இருக்கும். ப்ளஸ் எல்லா சைடும் வந்துட்டு ஒரே மாதிரி குக் ஆகணும், ப்ளஸ் ஒரே கலர் வரணும். ஸோ வெயிட் பண்ணி ஒவ்வொரு சைடாக திருப்பி போட்டு எடுத்துருங்க. அப்போ தான் வந்துட்டு நல்ல கலர் வரும், எல்லா சைடும் ஒரே மாதிரி கலர் வரும், நல்லா குக் ஆகும்.
நான் வந்துட்டு இன்னொரு சைடு தோசை தவாலையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா பழைய தோசை தவா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் மறுபடியும் நீங்கள் தோசை அதில் சுட முடியாது. ஸோ அதனால் பழைய தோசை தவா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு சைடு குக் ஆகிடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு 4 சைடும் வந்துட்டு ஃபுல்லாக திருப்பி போட்டு எல்லாம் ஒரே கலர் வர மாதிரி நல்லா குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிம்மிலே வச்சுட்டு இதையே நீங்கள் வந்து அவனில் செய்கிறதா இருந்தால் 250 டிகிரி செல்சியஸுக்கு 10 நிமிஷம் ஒரு சைடு வைக்கணும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து இன்னொரு சைடு திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். ஸோ அவனில் வைக்கிறவங்களா இருந்தால் இந்த டெம்பரேச்சர் இந்த டைமிங் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சிக்கன்லாம் சூப்பராக 2 சைடும் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை பேன்லேயும் ரெடி ஆகிடுச்சு, தோசை தவாவில் வச்சதும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் டிக்கா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லா சைடும் வந்துட்டு அழகாக ஒரே மாதிரி நல்லா கலராக வந்திருக்குது. ப்ளஸ் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. இது வந்துட்டு கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் செஞ்சு வைக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வீட்டில் ஏதாவது பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாம், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் யூனிவர்ஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.